விலைவாசி ஏற்றத்தால உங்களோட செலவுகள் பல மடங்கு எகிரி இருக்கும். கரெக்டா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த 1.7 கோடி ரூபாய் அடுத்த 8 வருஷத்துல முழுசா கரைஞ்சு காணாமலே போயிடும். கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? இப்போ இந்த கேள்விய உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அந்த 8 வருஷத்துல பணம் எல்லாம் தீர்ந்த பிறகு மீதி வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது? ரிட்டையர்மெண்ட் காலத்துல கையில காசே இல்லாம எப்படி சமாளிக்கிறது? நினைத்து பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? பணத்தை எந்த முதலீடும் செய்யாம வெறுமன வச்சிருந்தா அதோட வளர்ச்சி 0வா தான் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு கசப்பான உண்மை. சரி, பயப்பட வேண்டாம். இங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது முதலீடுங்கிற பாதை நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருது. அதே பணத்தை வெறுமனே பீரோல முடக்கி வைக்காம வருஷத்துக்கு 12% லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல முதலீட்டு திட்டத்துல போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது நீங்க சேமித்த அதே 2.4 லட்சம் ரூபாயை எடுத்து ஒவ்வொரு வருஷமும் முதலீடு செய்றீங்க. இப்ப மேஜிக்க பாருங்க. அதே 20 வருஷம் கழிச்சு அந்த முதலீடு உங்களுக்கு தரப்போற தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 4.26 கோடி ரூபாய். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இது ஒரு அப்பரிமிதமான வளர்ச்சி.